ஹாய் மிஸ்டிக் சோல், வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, லேட் நைட் தாட்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். அதாவது இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முந்தின நாள் நைட்டு அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற அவங்க எனர்ஜியை நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட பர்சன் நேமை 3 டைம் சொல்லுங்கள், அவங்கள விசுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பி காம். இந்த கார்டு எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் உங்களை விசுவலைஸ் பண்ணிக்கோங்க. லேட் நைட் தாட்ஸ் ஆஃப் யுவர் பர்சன் சொல்லுங்கள். யூனிவர்ஸ், கனெக்டிவோட பர்சன் லாஸ்ட் நைட் என்ன திங்க் பண்ணுங்க. கார்டு ரிவீல் பண்ணிடலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி வச்சு பார்க்கும்போது லேட் நைட்டில் வந்து உங்களோட பர்சன் என்ன மாதிரியான தாட்ஸு எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது நம்ம கிடச்சிருக்கிறது வந்து ஹைரோஃபண்ட். ஸோ நைட் டைமில் வந்து அவங்க உங்களை வந்து ரொம்ப ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட், ஒரு ட்ரெடிஷ்னல் ரிலேஷன்ஷிப் மாதிரி நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு கேஷுவல் கிடையாது, சம்திங் மீனிங்ஃபுல் அப்படின்ற ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கிறதுனால உங்கள்கிட்ட வந்து ஸோ ஸ்ட்ராங்கான அட்ராக்ஷன் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு க்யூரியாசிட்டி, எக்ஸைட்மெண்ட் இருக்குது. உங்களோட பேசணும், கனெக்ட் ஆகணும் அப்படின்ற அர்ஜு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களுக்கு. அண்ட் 5 ஆஃப் வாட்ஸ் வந்து கொஞ்சம் மைண்டில் வந்து கான்ஃப்ளிக்ட், ஈகோ, ஒரு பாஸ்ட் ஃபைட் எனர்ஜி இருக்கிறதுனால சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஒரு கில்ட்டு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து அவங்க இந்த கனெக்ஷனை வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணணும், நியூ பிகினிங் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க. அண்ட் இதை சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து டீப்பாக பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள், ரெஸ்பான்சிபிள் பார்ட்னராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் ஒரு லாங் டேர்ம் அண்ட் சீரியஸ் மைண்ட் செட்டில் உங்களோட பார்ட்னர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டி ஆரக்கிள் கார்ட்ஸில் வந்து நம்ம கார்ட்ஸ் ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் அதில் வந்து டூ பிஸி வின்னிங், அதாவது லைஃப்பில் நம்ம வந்து ஜெயிக்கணும், அதுக்காக அவங்க வந்து நிறைய எஃபோர்ட் போட்டுட்ருக்காங்க மாதிரி தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், லைஃபாக இருந்தாலும், மணி வைஸாக இருந்தாலும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி உங்கள் பார்ட்னர்கிட்டே இருக்குது. அண்ட் ட்ராவல் அப்படின்றது இருக்குது. ஸோ ஒரு சில டைமில் வந்து லாங் டிஸ்டன்ஸாக இருக்காங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணி உங்களை பார்க்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அவங்க வேறு ஏதாவது ஒர்க் விஷயமாக வெளியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் டஸ்ட் இட் ஆஃப் அப்படின்றது பழைய விஷயங்கள், ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஏதாவது கிளாஷஸ் இருந்ததுன்னா அதை வந்து முடித்து ஒரு நியூ பிகினிங்க்கு வந்து அவங்க ஸ்டார்ட் ஆகுறாங்க அப்படின்றத இந்த கார்டும் வந்து நமக்கு சொல்லுது. அண்ட் வாண்ட்ஸ் யூ பேக், அதாவது இந்த கார்டு வந்து டெஃபினட்டாக சொல்லுது நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக வந்து அவங்க லைஃப்பில் நீங்கள் எப்போவுமே ஒரு லாங் டேர்மாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய விருப்பம். ஸோ இப்போ வந்து ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்து நீங்கள் வந்து பேசாமல் இருக்கலாம். ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் கூட தெரியுது. சில கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் இப்போ வந்து சம் கான்ஃப்ளிக்ட்ஸ்னால பேசாமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட எனர்ஜி வந்து வாண்ட்ஸ் யூ பேக். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அவங்களோட ஹிடன் தாட்ஸ் கார்டை கூட நம்ம வந்து அவங்களோட எனர்ஜியை நம்ம கலெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்துடலாம் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் டைரக்டான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதனால தான் இந்த கார்டை நான் சூஸ் பண்ணேன். பார்த்துடலாம் அவங்க என்ன மாதிரி திங்கிங்கில் இருக்காங்க அப்படின்றது.
ஐ நோ ஐ மெஸ்ட் அப் எவ்ரிதிங். அதாவது இந்த சந்தர்ப்பத்தை, அதாவது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம், அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, சில உங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ஸ் வந்துருக்கலாம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். அந்த எல்லாத்தையுமே நான் வந்து ரொம்ப ஒரு மெஸ்டப் பண்ணிட்டேன், நிறைய சுச்சுவேஷன் வந்து நான் மெஸ்டப் பண்ணதான் நான் அவர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஐ நோ ஐ மெஸ்டப் எவ்ரிதிங் அண்ட் ஐ விஷ் திங்க் குட் பி டிஃப்ரெண்ட். நான் நினச்சது வேறு, நடந்தது வேறு. நான் வந்து என்ன எதிர்பார்த்தனோ அது நடக்கலை, வேறு ஏதோ நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஐ விஷ் ஐ குட் ஷேர் மை குட் நியூஸ் வித் யூ. அவங்க மனசில் ஏதோ ஒரு குட் நியூஸ் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட தாட்ஸாக இருக்குது. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டேக் இன்ஃபுட்டே ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.